ஆகஸ்ட் மாதம் மயிலாடுதுறை ஸ்டேஷன் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டேஷனில் இந்த அம்ரித் பாரத் கட்டிட விரிவாக்க பணிகள் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனில் ஆரம்பிச்சது. நமக்கு பரவலாக கிடைக்கிற செய்தி என்னென்னா, மற்ற எல்லா ஊர்லேயுமே இப்போ கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வேகமாக நடக்குது. இந்த பக்கம் சிதம்பரம் இது அன்றைக்கி விருதாச்சலம் போயிருந்தால் அங்கேயும் பணிகள் வேகமாக நடக்குது. இங்கே மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறதா எல்லாருமே மக்கள், பொதுமக்கள், பயணிகள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஜங்ஷனை நம்பி பிழைப்பு நடத்தக்கூடிய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பணிகளை இன்னும் விரைவாக்கி முடிக்கணுங்கிறது பொதுமக்கள் எல்லாருக்குமான கோரிக்கையாக இருக்குது. அதை தென்னக ரயில்வே மேனேஜர் விட டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் மற்ற அதிகாரிகளை உடனே கவனித்து விரைவாக அந்த பணிகளை முடித்து இந்த ஸ்டேஷனை மக்களுக்கு மேலும் பயனுள்ளதாக ஆக்கணும்னு கேட்டுக்கிறோம். மயிலாடுதுறை ஸ்டேஷனில் கடந்த 8 மாதங்களாக தொடங்கப்பட்ட பணிகள் மிக மந்தமாக நடைபெறுகிறது என்று பயணிகளும் பொதுமக்களும் புகார் தெரிவித்து வருகின்றனர். இங்கு வரக்கூடிய பயணிகள் பல்வேறு சிரமங்களை தினமும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. எனவே ரயில் பயணிகள் சங்கத்தின் சார்பாக திட்டமிட்டபடி அந்த பணிகள் மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்று நாங்கள் ரயில்வே நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷன்ல கூடுதலான தங்குமிட வசதிகளும் ஏசி குளிர்சாதன தங்குமிட வசதியும் அதை தவிர எஸ்கலேட்டரும் உடனடியாக செய்யணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னாக்கா வயதான முதியோர்கள் இந்த நடைமேம்பாலத்தை கடந்து செல்வதற்கு மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே அந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 8 மாதமாக அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் விரிவாக்க பணி மிகவும் மந்தமான முறையில் மயிலாடுதுறை ஜங்ஷனில் மட்டும் நடைபெற்று வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. மற்ற ஊர்களில் கட்டிட பணிகள் முடிந்து திறக்கும் சூழ்நிலையில் உள்ளது. இங்கு பயணிகள் இதனால் படும் அவஸ்தைப்படுகிறார்கள். வயதானவர்கள் இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்லோப் இருக்கும். இந்த ஸ்லோப்பில் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னா சுற்றி வரணும். ரொம்ப பயங்கர அவஸ்தையில் இருக்காங்க. இதனை வயதானவங்க அடிக்கடி கீழே விழுகிறாங்க. இது மாதிரி நடைபெற்று கொடுக்குது. ஆனால் விரைவாக இந்த பணியை முடித்து தருமாறு ரயில்வே கோட்ட மேலாளர் அவரை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி சென்று வந்த ரயிலை வருகின்ற 2ஆம் தேதி முதல் மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லும் வசதி அறவே ரத்து செய்யப்படுகிறது. பாரம்பரியமாக செயல்பட்டு வந்த காரைக்குடி மயிலாடுதுறை லிங்க் ஆனது திருவாரூரிலிருந்து செயல்படுகிறது. அப்படி இருக்கும்போது மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் காரைக்குடி செல்லும் வசதி கிடையாது. ஆகவே இந்த மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி செல்லுமாறு இந்த ரயிலை மீண்டும் இயக்கிட வேண்டும் என ரயில்வே கோட்ட மேலாளர்களை மீண்டும் வலியுறுத்துகிறோம். இதனால் இதனால் பாதிக்கப்படுவது எந்த வகையில் கேட்டீங்கன்னா, கும்பகோணம், தஞ்சாவூர், சீர்காழி, சிதம்பரம், மயிலாடுதுறை, அதே மாதிரி திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிலிருந்து வர்ற அனைத்து வண்டி கனெக்ஷனும் காலையில் 8:20 எடுத்தாங்கன்னா அந்த வண்டி கரெக்டாக காரைக்குடி போறதுக்கு வசதியா இருந்தது. இப்ப காலையில 6:20 திருவாரூர் எடுக்கிறதுனால எந்த ஒரு பயணிகளும் பயன்படுத்த முடியாது. திருவாரூர் உள்ள டவுன்ல உள்ள மக்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் சூழ்நிலை உள்ளது. ஆகவே இந்த காரைக்குடி செல்லும் வண்டியை மயிலாடுதுறையில் இருந்து இயக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.